தற்போது விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது திருச்சியில். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திருச்சியில விஜய் தாவேகா தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்ன பேச போகிறார் தலைவர்? என்ன எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து? வணக்கமா. அரசியலை பொறுத்தவரை திருச்சி மாநகரம் என்பது திருப்புமுனை மாநகரம். காஞ்சி தலைவன் பேரறிஞர் தென்னாட்டு பரணாட்சி அண்ணா அவர்கள் வாக்கு அரசியலில் ஈடுபடலான்ற முடிவு இந்த திருச்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் நிதியை கையில் ஏந்திய மண் இந்த திருச்சி மண். வெற்றி தலைவர், வாகை வரலாற்றை திரும்ப வர வைக்க போகிற தலைவர், தமிழ்நாட்டின் தங்கைகளின் அண்ணன், தமிழர்களின் அண்ணன் எங்க விஜய் சார் இப்ப மண்ணையில் காலை வைத்திருக்கிற மண் திருச்சி மண். இந்த மக்கள் சந்திப்பு திருச்சி மண்ணில் தொடங்கி அரியலூர், பெரம்பலூர் தொடங்கி செஞ்சாஜ் கோட்டை வரைக்கும் போக போகுது. சோ இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில இதை ரொம்ப அழகா திட்டமிட்டு செயல்படுத்திட்டு இருக்கிறோம். சார், இந்த சனி ஞாயிறுகளை மட்டும்தான் விஜய் சந்திப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரும் விமர்சனமா முன்வைக்கப்படுது. ஏன் வீக்கெண்ட் அரசியல்ல விஜய் செய்யறாரா அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகளும் எழும்புது இல்லையா? அதான் இது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, காசு கொடுத்து 200 300 கொடுத்து குடம் கொடுத்து புடவை கொடுத்து டெம்போ வேன் வச்சு ஆள் கடத்திட்டு ஆடியன்ஸ் காட்ட வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. வார நாட்களில் கல்லூரி படிக்கும் மாணவர்கள், தினந்தோறும் அந்த வேலை பார்க்கக்கூடிய உழைக்கும் மக்கள், அவர்களின் வேலை நேரத்திற்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது என்பதற்காக பழைய அறத பழசான ஸ்டீரியோடைப் பாலிடிக்ஸ் உடைச்சு போட்டு தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு புதிய பாதையை வகுத்திருக்கிறார் வெற்றி தலைவர். அதனால இதை பொறுக்கொள்ள முடியாதவங்க இந்த விமர்சனங்களை அசவாளர்கள் அண்ணா சொன்ன மாதிரி சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருக்கிறோம். சார், இப்போ இந்த 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா என்னன்னா 25 நிமிடங்கள் தான் விஜய் பேசணும் மக்கள் மத்தியில அப்படிங்கிறது. 10:30 இருந்து 11 மணிக்குள்ள. இப்பவே ஏறத்தாழ 10:30 ஆயிடுச்சுன்றதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த கூட்டத்தை தாண்டி அந்த இடத்திற்கு போய் விஜய் பேசுவதற்கான எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு சார்? ஏன்னா இந்த தொண்டர்களுடைய படையை பார்க்க முடியுது. எவ்வளவு தொந்தரவுகள், எவ்வளவு தொல்லைகள். ஒரு மனு கொடுத்தா ஒரு நிமிஷத்துல முடிய வேண்டிய வேலையை 12 நாட்கள் அலைகளிட்டாங்க. 23 நிபந்தனைகள் விதிச்சாங்க. அதிமுக கட்சிக்கு கூட தேவையான விதிமுறைகளை நீங்களே பின்பற்றிக் கொள்ளுங்கள், பார்க்கிங்கில் நீங்கள் வாகனங்களை விடுங்கள், இல்லைன்னா கிடைக்கும் இடத்தில் விட்டுக் கொள்ளுங்கள்னு முடிச்சுட்டாங்க. ஆனா 23 நிபந்தனைகள் போட்டு இந்த வரணும், இவ்வளவு நேரம் 25 நிமிடம் பேசலாம் என்ன பண்ணுவாங்க? பட்டிமன்ற நடுவு மணியடிக்க ஆரம்பிச்சாங்களா? எல்லாத்துக்கும் நாங்க பேசுறோம். சட்டத்திற்கு உட்பட்டு தலைமை சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் வைத்த எல்லா பொதுமக்களையும் கட்சி இதோ கால் பதித்து விட்டார் எங்கள் வெற்றி தலைவர், இறங்கி சென்று இருக்கிறார் எங்களுடைய வெற்றியாளர். அவர் திரும்பிய திசையெல்லாம் விழா கோலம் போட்டிருக்குமா? திருச்சி எப்படின்னா பார்த்ததே இல்ல. ரொம்ப நாள் ஏதோ திருச்சிக்கு ஒரு இந்திர விழா விட்டதோ, திருச்சிக்கு எல்லா பண்டிகையும் ஒரே நாளில் விட்டதோ என்பதை போன்ற ஒரு மகிழ்ச்சி. அவ்வளவு தாய்மார்கள், பெண்கள், அத்தனை இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் இந்த அன்பு கடலில் நீந்தி கொண்டிருக்கிறார் எங்களுடைய வெற்றி தலைவர். நிச்சயமா சார், திரையில பார்க்க முடியுது தாவேகா தொண்டர்களுடைய ஆரவாரம். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவருடைய பேச்சு எப்படி இருக்கு, எதை நோக்கி அவருடைய அரசியல் பயணம் இருக்குங்கிறது. இணைப்புல உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.